ஈரான் கப்பலை சிறைபிடித்து அமெரிக்கா போர் நிறுத்த முடியும் சூழலில் முற்றுமோதல். ஹார்முஸ் நீரிணை அருகே ஓமன் வளைகுடா பகுதியில் ஈரான் நாட்டு சரக்கு கப்பலை தாக்கி அமெரிக்க கடற்படை சிறைபிடித்துள்ளது. அமெரிக்க ஈரான் இடையே எட்டப்பட்ட 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் முடிவுக்கு வந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையான கடல்வழி முற்றுகை மோதல் தீவிரமடைந்து வருவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க ஈரான் இடையான அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்றது. 21 மணி நேரம் நீடித்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் இன்றி நிறைவடைந்துள்ளது. தொடர்ந்து ஈரான் துறைமுகங்களுக்கு செல்ல மற்றும் அங்கிருந்து வெளிவர முயலும் கப்பல்களை தடுத்து திருப்பி அனுப்பும் கடல்வழி முற்றுகையில் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தத்தை அடுத்து ஹார்முஸ் நீரிணையை திறப்பதாக ஈரான் அறிவித்தும் அமெரிக்க கடல்வழி முற்றுகையை தொடர்ந்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த ஈரான் நீரிணையை மீண்டும் மூடியது. அப்போது 2 இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடும் நடத்தியதும் கண்டனத்தை ஈர்த்தது. இந்த நிலையில் அமெரிக்காவின் முற்றுகையை மீறி ஈரான் துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற டவுஸ்கா என்னும் கப்பலை அமெரிக்க கடற்படை திங்கட்கிழமை வழிமறித்தது. சுமார் 6 மணி நேர எச்சரிக்கைக்கு பிறகு கப்பலின் என்ஜின் அறையை நோக்கி அமெரிக்க தாக்குதல் நடத்தியுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் தரையிறங்கிய அமெரிக்க கடற்படை வீரர்கள் கப்பலை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவத்தை கடற்கொள்ளை என்று ஈரான் வர்ணித்துள்ளது. சீனாவின் சாங்காய் நகரிலிருந்து வந்த இக்கப்பலில் பொதுமக்களும் இருந்ததாக கூறும் ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. இதனிடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்க இடையே 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 20,000 பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. இவ்விவகாரம் குறித்து பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, போர் நிறுத்த காலத்தில் அமெரிக்கா கடைபிடிக்கும் மிரட்டல் போக்கு ராஜ்ய ரீதியிலான தீர்வுகளில் அமெரிக்காவுக்கு துளியும் விருப்பமில்லை என்பதை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஷி ஜின்பிங் இவ்விவகாரத்தில் கவலை தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் ராஜ்ய ரீதியான இந்த சிக்கலை தீர்க்க வேண்டும் என்றும் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவின் இந்த அதிரடி முடிவுகளால் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது.